அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் உலூமுல் ஹதீஸ் பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். ஹதீஸுடைய விதிகளை அறிந்து கொள்வதற்கு முன்னால் ஹதீஸுடைய அவசியத்தையும் ஹதீஸுகளும் மார்க்க ஆதாரம்தான் என்பதையும் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அதுவும் குர்ஆனிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் ஹதீஸை இல்லைன்னு சொல்லக்கூடியவன்கிட்ட போய் ஹதீஸ் ஆதாரம் காட்டினோம்னா ஒத்துக்கிற மாட்டான். அப்போ குர்ஆனே இதை சொல்லுது என்பதை நிரூபித்த பிறகு தான் நம்ம ஹதீஸ்களைக்குள்ளே நுழைய முடியும். அதுக்கு ஏராளமான சான்றுகளை உங்களுக்கு கடந்த பாடங்களில் சொல்லியிருக்கிறோம். வஹி 3 வகை இருக்குது. குர்ஆன் ஜிப்ரீல் மூலமாக வந்த ஒரு வஹி தான், இன்னும் 2 வஹி இருக்கிறது. அப்போ அதுவும் மார்க்கம்தான். அல்லாஹ் கித்தாபை கொடுத்தேன்னு சொல்லாமல் கித்தாபையும் ஹிக்மத்தையும் கொடுத்தேங்கிறான். கித்தாபை ஓதி காட்டுவார், வசனங்களை ஓதி காட்டுவார், கித்தாபை விளக்குவார். இப்படி பல ஆதாரங்கள். கித்தாபையும் ஹுக்குமையும் கொடுத்தோம், கித்தாபையும் ஜுபரையும் கொடுத்தோம், கித்தாபையும் மீசானையும் கொடுத்தோம். இப்படின்னு பல விஷயங்களை எல்லாம் கித்தாப்போடு சேர்த்து சொல்கிறான். அப்போ வஹி எல்லாம் வேதம் இல்லாத இன்னொரு வஹியும் அவங்களுக்கு இருக்குது என்பதற்கு நிறைய சான்றுகளை நம்ம பார்த்துட்டோம். அது மாத்திரம் இல்லாமல் தூதர்கள் கித்தாபு மாத்திரம் போதும் என்று இருந்தால் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு காலகட்டத்தில் ஒரு தூதர் போதும். ஒரு சமுதாயத்துக்கு ஒரு காலகட்டத்தில் 3 பேர் அனுப்புகிறான், 2 பேர் அனுப்புகிறான். அப்படி அனுப்புனா அது எதை காட்டுது? தூதருக்கு வேலை இருக்குது. கொண்டு போய் கொடுக்குறதுக்கு ஏன் 3 பேர் இருக்குது? வேதத்தை கொண்டு கொடுக்குறதுன்னு சொன்னால் ஒரு ஆள் கொடுத்துட்டு போயிடலாம். கொடுத்து அதை விளக்கி அதில் உரிய பிரச்சனைகளை எதிர்கொண்டு அவன் கேள்விக்கு பதில் சொல்லி இவ்வளவும் சொல்கிற வேலை இருக்கிறதுனால தான் சப்போர்ட் பண்ணுவதற்காக வேண்டி 1க்கு மேற்பட்ட தூதர்கள், மூசா நபிக்கு பக்க பலமாக ஹாரூன் நபி இப்படியெல்லாம் அனுப்புனான்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி அந்த மக்கள் மனிதர் தூதரார் என்று சொல்வது நம்ம மறுத்தாங்க. வேதம்னா மேலேருந்து நேரம் வந்துட வேண்டியானான்னு சொன்னாங்க. அதுதான் அல்லாஹ்வுடைய நோக்கமாக இருந்தால் மேலந்துக்கு ஒரு புத்தகத்தை போட்டிருப்பான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? மனிதருக்கு வேலை இருக்க, அவர் தான் விளக்குவார். உமக்கு இந்த வேதத்தை கொடுத்தோம், நீ தான் விளக்கணும். இப்படியெல்லாம் நிறைய சான்றுகள் நீங்கள் எடுத்து பார்த்துக்கிறங்க. அந்த வகையில் சில குறிப்பிட்ட சட்டங்கள் கூட குர்ஆன் அல்லாத வஹி மூலம் ரசூலுல்லாஹ் கிடைத்திருப்பதாக குர்ஆனே சொல்கிறது. கிப்லாவுடைய மாற்றம், இரவு நேரத்தில் நோன்பு காலங்களில் தாம்பத்தியத்தில் ஈடுபடக்கூடாதுங்கிற அந்த சட்டம், அதே மாதிரி பத்ர் போரில் அல்லாஹ் வாக்களித்த விஷயம், இதுகளெல்லாம் இன்னொரு வஹி மூலமாக ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டு அது இந்த வசனங்களில் எடுத்து காட்டப்படுகிறது. அந்த செய்திகள் எப்போ அல்லாஹ் ஒரு கூட்டத்தை நீங்கள் வெற்றி பெறுவீங்கன்னு வாக்களித்தாங்கன்னு அந்த வாக்கு எங்கே? அப்படி ஒரு வாக்கே கிடையாது. அப்போ குர்ஆன் பொய்யா? இவர்கள் வாதப்படி பொய்யின்னு ஆகும். ஆனால் அந்த குர்ஆன் அல்லாத வஹி இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடிய நம்பிக்கை பிரகாரம் எதுவும் பொய்யாகாது. குர்ஆனில் பார்க்குறோம், அப்படி ஒன்று வரலைன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு வேறு வகையாக தெரிவிச்சிருப்பான், முடிஞ்சு வச்சு கதை. அந்த அடிப்படையில் பார்த்துட்டோமா? அந்த மாதிரியான ஒரு சட்டத்தில் உள்ளது தான் திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 238, 2வது அத்தியாயம் 239 அடுத்தடுத்து வரக்கூடிய 2 வசனங்கள். இதில் மேலோட்டமாக பார்த்தா இந்த சட்டம் எப்படி வருதுன்னு உங்களுக்கு தெரியாது. முதல்ல அர்த்தத்தை பார்த்துட்டு இதில் இன்னொரு வகை இருக்குது என்பதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள். இதில் என்ன சொல்லப்படுது? ஹாஃபிலு, நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். ஹாஃப் அளவுலேருந்து அமுர் ஹாஃபில். ஹாஃபிலு என்றால் பேணிக் கொள்ளுங்கள். அல சலவாத்தி, தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள். சலாத்துனா ஒரு தொழுகை, சலவாத்துனா பல தொழுகைகள். அல சலவாத்தினா தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள். ஒசலாத்தில் உஸ்தா, மேலும் நடுத்தொழுகையையும் பேணிக்கொள்ளுங்கள். உஸ்தான நடுவு, சிறந்தது, 2 அர்த்தம் இருக்குது. ஒசலாத்தில் உஸ்தா, நடுத்தொழுகையும் பேணிக்கொள்ளுங்கள். ஓ கூமு லில்லாஹி, அல்லாவுக்காக நீங்கள் நெல்லுங்கள், வணங்குங்கள் அர்த்தம். காணித்தீன், பணிந்தவர்களாக அல்லாவுக்கு வணங்குங்கள். இது 238 பொதுவாக தொழுகிற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான். தொழுகைகளை பேணிக்கொண்டு சொல்லிட்டானா, அடுத்த வசனத்தில் ஃபைன் ஹிஃப்தும், நீங்கள் பயந்தால், அதாவது தொழுகையை பேணிக்கொள்கிறோம்ல, தொழுகையை பேணுதல்ங்கிற அந்த செயலை செய்யும் பொழுது நமக்கு எதிரிகளுடைய பயம் இருக்குது. அந்த நேரத்தில் நின்றுக்கிட்டு ஒன்றி போய் தொழுதோம்னு சொன்னால் எதிரி நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவான். அந்த மாதிரி உள்ள நேரத்தில் என்ன செய்யணும்னு எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒயின் ஹிஃப்தும், நீங்கள் அஞ்சினீர்கள் என்று சொன்னால், ஃபோர் இஜாலன்,
நீங்கள் கால்நடைகளாக நடந்தவர்களாக ருக்குபானன் அல்லது ராக்கிபுவான வாகனத்தில் ஏறியவர்களாக தொழுங்கள். அதாவது அச்சம் இருந்துச்சு, அச்சம் இல்லைன்னா நின்று தொழுவுங்க. அச்சமாக இருக்குது, வாகனத்தில் உட்காந்துக்கிறங்க, தொழுதுகிட்டு இருங்க, வந்தானே வாகனத்தை ஓட்டி தப்பிச்சுக்கிடலாம். எதிரிகளுடைய அச்சம் இருந்து கொள்ளக்காரங்களுடைய அச்சம் அப்படி இருக்குமே என்று சொன்னால் அப்போ என்ன செய்யுங்க, நடந்துக்கிட்டே தொழுவுங்க. வந்துட்டானா ஓடிடுங்க, பேசாமல் தப்பிச்சுக்கிடலாம்ல. அப்போ இந்த வசனத்துக்கு தொடர்ச்சி அது. தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள், நடுத்தொழுகையும் பேணிக் கொள்ளுங்கள்னா முறையாக தொழுவுங்க. அந்த முறையாக தொழுவது இப்போ தேவையில்லை. எப்போ ஃபைன் ஹிஃபத்தும், நீங்கள் அஞ்சினீர்கள் என்று சொன்னால் ஃபரிஜாலன் நடந்தவர்களாக ருக்குபானன் வாகனத்தில் ஏறியவர்களாக தொழுங்கள்னு வச்சுக்கணும். சல்லு தொழுங்கள். சரி. ஃபொய்தா அமீன்தும், அச்சமற்ற நிலையை நீங்கள் அடைந்தால், அமீனன்னா பயமில்லாத நிலைமைன்னு அர்த்தம். அமீன அச்சமற்ற நிலையை அடைகிறது. ஃபொய்தா அமீன்தும், நீங்கள் அச்சமற்ற நிலையை அடைந்தால், பயம் போயிடுச்சு, எதிரி பயம்லாம் இல்லை, சொந்த ஊரில் இருக்கிறோம், வீட்டில் இருக்கிறோம், சாதாரண சூழ்நிலையில் இருக்கிறோம், அப்படி இருப்பீர்களேயானால் ஃபதுக்குருல்லாக, அப்போ அல்லாவை நினைவு கூறுங்கள். இது தொழுகையை தான் பேசுது, தொழுகிறது இப்போ சட்டம் தானே வருது. ஃபதுக்குருல்லாகன்னா அல்லாவை நினைவு கூறுங்கள். எது மாதிரி நினைவு கூறுங்கள்? கமா அல்லமக்கும், உங்களுக்கு அவன் கற்றுத்தந்தவாறு நீங்கள் நினைவு கூறுங்கள். இது 239 வருது. இது மொத்தமாக சேர்த்து சொல்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், தொழுகையை பேண சொல்லி 238 இருக்குது. சரியா? தொழுகையை பேணுறனா எப்படி பேணுறது? அந்த தொழுகையை தொழுகை எப்படி இருக்கு? வாகனத்திலேயோ நடந்து கொண்டு தொழ முடியாது, அது அச்சமாக இருக்கும்போது அப்படி சொல்லிட்டான். ஃபைன் ஹிஃப்தும் ஃபரிஜாலன் ருக்குபானன். அப்போ அச்சமாக இருந்துச்சு என்று சொன்னால் நடந்துக்கிட்டே தொழுவுங்க, வாகனத்தில் ஏறிக்கிட்டே தொழுவுங்க. இது இப்போ இந்த சட்டம் தெரிஞ்சு போச்சு. சரி. ஃபொய்தா அமீன்தும், இப்போ அச்சமே இல்லாத நிலை ஏற்பட்டுவிட்டது என்று சொன்னால் ஃபதுக்குருல்லாக, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், அதாவது தொழுங்கள்னு அர்த்தம். ஏன்னா அந்த முதல் வசனமும் தொழுகையை தான் பேசுது. இப்போ அச்சமற்றவர்களாக நீங்கள் கால்நடையாகவும் வாகனத்திலையும் இருந்து தொழுங்கள் தான் அது பேசுது. அதனால ஃபதுக்குருல்லாக, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், தொழுங்கள். எது மாதிரி தொழுங்கள்? கமா அல்லமக்கும், உங்களுக்கு அவன் கற்றுத்தந்தவாறு தொழுவுங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ இதில் அல்லாஹ் தொழுகிற முறையை கற்று தந்திருக்கிறான். அதாவது இப்போ பிரயாணத்தில் உங்களுக்கு வெளியூர் பயணம் போயிட்டுருக்கிறீங்க, அந்த காலத்தில் காடு சரிலாம் போவீங்க, எதிரிகளுடைய பயம் இருக்கும், போர்க்களத்துக்கு போவீங்க, அங்கே நீங்கள் நிதானமாக நின்றுலாம் தொழ முடியாது, அச்சம் இருக்கும். அந்த மாதிரி அச்சம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நின்று நிதானித்து தொழ வேண்டிய தேவையில்லை. வாகனத்தில் இருந்து கொண்டே நீங்கள் தொழுவலாம், நடந்து கொண்டே தொழுவலாம். கியாமுக்கு பதிலாக நடக்கிறது, நடந்து கொண்டே தொழுவலாம். அப்படி அங்கே சொல்லிட்டான் அல்லாஹ். ஃபைன் ஹிஃப்த், அதாவது பயமான நிலை இருந்தால் நடந்துக்கிட்டே தொழுவு, வாகனத்தில் தொழுவு, அந்த முறை நம்ம தெரிஞ்சு போச்சு. சரி, பயம் இல்லாட்டி என்ன செய்யணும்? அதுக்கு ஒரு தொழுகு முறை இருக்கணும்ல. அந்த முறை என்னங்கிறது எல்லாம் எப்படி சொல்கிறான்னு கேட்டால், ஃபைதா அமீன்தும், அச்சமற்ற நிலைமையை நீங்கள் அடைந்தால் ஃபதுக்குருல்லாக, அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள், கமா அல்லமக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறு நீங்கள் நினைவு கூறுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறான். எதை கற்றுத்தந்திருக்கிறான்? அச்சமே இல்லாமல் இருக்கும்போது தொழு முறையை எல்லாம் கற்றுத்தந்திருக்கிறான். அச்சமாக இருக்கும்போது தொழுகிற முறையை இங்கே காட்டுறான். விதிவிலக்கு, நடந்து தொழுவு, வாகன தொழுவுன்னு சொல்லிட்டான். அச்சம் இல்லாட்டி தொழுவணும்ல, அது எப்படி தொழுகிறது? கமா அல்லமக்கும், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறானே அந்த மாதிரி தொழுவுங்கள் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் இந்த தொழுகிற முறையை கற்றுத்தந்திருக்கிறான். அந்த தொழுகிற முறை நடந்துக்கிட்டு வாகனத்திலிருந்து தொழுகிற முறை இல்லை, அது அச்சமான நிலைமை. அச்சமில்லாத நிலையில் எப்படி தொழணும் என்று அல்லாஹ் நினைஞ்சிருக்கிறான், கற்றுத்தந்திருக்கிறான். அவன் கற்றுத்தந்தவாறு நீங்கள் தொழுவுங்கள் இருக்கு. அப்போ கற்றுத்தந்தான் என்று சொன்னால் குர்ஆன் மட்டும்தானே வஹி, இவங்க வாதப்படி குர்ஆன் மட்டும்தான் வஹி. அப்போ கற்றுத்தந்தான் என்று சொன்னால் இது அச்சமற்ற நிலையில் இப்படி தொழுவுங்கள் என்கிற ஒரு விவரம் குர்ஆனில் இருக்கணும். குர்ஆனில் இருந்தால் தான் உங்களுக்கு கற்றுத்தந்தவாறுன்னு சொல்ல முடியும். ஏன்னா இந்த வாதத்தில் இந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிறவங்க கருத்து பிரகாரம் குர்ஆனை தவிர வஹி இல்லை, அல்லாஹ் கற்றுத்தந்த குர்ஆனில் தான் இருக்கணும்.
அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தந்தான் என்று சொன்னால் குர்ஆன் அல்லாத வகி தான் உங்களுக்கு கிடையாத, குர்ஆன் மட்டும்தானே வகி. அப்போ வேறு ஒரு வசனத்தில் என்ன இருக்குன்னு, தொழுகிற முறை முதல்ல தக்பீர் கட்டுங்க, அப்புறம் குனியுங்கள், அப்புறம் நிமிருங்கள், நம்ம ஒரு முறை செய்கிறோம்ல, இந்த முறையே இல்லை, வேறு ஏதோ முறைன்னு வச்சுக்க, ஏதோ ஒரு முறை, நீ எந்த முறையை வேண்டாலும் சொல்லு, அந்த முறை அல்லாஹ் கற்றுத்தந்தேன்னு சொல்கிறான். அப்போ அல்லாஹ் கற்றுத்தந்த முறையை நீ குர்ஆனில் எடுத்து காட்டணும். குர்ஆனில் இல்லை. தொழுகைய முறையே இதுதான், ஒரு முறையோடு நின்று தொழுகைங்கிறது மனசால் நினைக்கிறதுலாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இல்லைன்னு இங்கே உடஞ்சி போயிடுது. என்ன உடஞ்சிருது? அச்சமாக இருந்தால் என்ன, அச்சமாக இல்லாட்டி என்ன, மனசில் நினைக்கிறதுக்கு என்னடா அது உடைய மாதிரி நினைக்க போகிறோம். இங்கே அச்சத்துக்கு ஒரு மாதிரி, அச்சத்துக்கு இல்லாமல் ஒரு மாதிரின்னு சொன்னால் அது குறிப்பிட்ட செயல்களை நின்று நிதானித்து செய்வது தான் குறிக்கிறது. இவங்க என்ன செய்வாங்கன்னா, அது காக்கிமு சலாத்துன்னு சொன்னால் இறைவனை நினைவு கூறுதல், அல்லாஹ் நினைவு கூறிக்கிடுவாங்களாம். அப்போ நினைவு கூறுவதற்கு அச்சமாக இருந்தால் என்ன, அச்சமாக இல்லாட்டி என்ன, ஒரேமே நினைவு கூறலாமே. நினைவு கூறுவதுதான் அதுக்கு அர்த்தமாக இருக்கும் என்று சொன்னால், நினைவு கூறுவதற்கு நமக்கு பயமாக இருந்தானே, பயம் இல்லாட்டி என்ன, மனசில் நினைக்கிறது தானே. அல்லாஹ் என்ன செய்கிறான், பயமாக இருந்தால் இப்படி செஞ்சுக்கிறங்க, பயமாக இல்லாட்டி நிறுத்தி நிதானித்து செய்யுங்கன்னு ஒரு விஷயம் வரும் பொழுது இது மனசில் நினைவு கூறுறது அர்த்தம் கிடையாது. ஏதோ ஒரு செயலுக்கு பேர் தான் தொழுகை. ஹதீஸில் உள்ளவங்களுக்கு தொழுகைன்னா என்ன எங்களுக்கு தெரிய விட்டுருவோம். உங்கள் கருத்துப்படி அது இல்லைங்கிறீங்களா, வேறு ஏதோ வச்சுக்கிறங்க, வேறு ஏதோ ஒன்று, அந்த வேறு ஏதோ ஒரு தொழுகைங்கிறீங்கள, அது குர்ஆனில் எங்கே இருக்கு, அல்லாஹ் கற்றுத்தந்தேன்ட்டான். அல்லாஹ் இந்த மாதிரி தொழுவுங்கள் என்று எந்த ஒரு வசனத்திலாம் கற்றுத்தருகிறானா, எது வரைக்கும் சொல்கிறான், ஒழு செய்கிறது வரைக்கும் கூட எல்லாம் கற்றுத்தந்துடுறான். இதா கும்துமில்ல சலாத்தி, தொழுகைக்கு நின்றால் மோத்த கழுவுங்க எல்லாம் சொல்லிவிட்டான். அப்போ நிற்கிறது வரைக்கும் வந்திருக்குது. அப்புறம் 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 என்ன, அப்போ என்ன தொழுகைக்கு வேறு என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும், அது கூட நமக்கு கேள்வி இல்லை. கேள்வி என்னன்னு கேட்டால், அல்லாஹ் ஒன்றை கற்றுத்தந்ததாக இதை இங்கே சொல்கிறான். எதை கற்றுத்தந்துகிறான்? அச்சமற்ற நிலையில் எப்படி அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பதை கற்றுத்தந்திருக்கிறான். அச்சமான நிலையில் என்ன செய்யணும் என்பதை இந்த வசனத்தில் கற்றுத்தருகிறான். முன்னரே கற்றுத்தந்திருக்கிறான். அச்சமில்லாத போது நீங்கள் எப்படி இறைவனை நினைவு கூறணும், தொழணும். அப்போ நம்ம இதெல்லாம் கேட்குறோம். அல்லாஹ் ஒன்றை கற்றுத்தந்தேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் தொழுகிற முறையை கற்றுத்தந்ததாக எந்த வசனமும் இல்லை. ஒன்றையும் அல்லாஹ் கற்றுத்தரல. இந்த தொழுகை டாப்பிக்கில் என்ன செய்யலை, இதான் ஆரம்பம், இதான் முடிவு, இன்னது செய்யணும், இன்னது ஓதணும், ஏதோ ஒன்று இருக்கும்ல. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஹதீஸை விட்டுட்டு நீ சொல்லு, நீ என்ன செய்யணுங்கிற அதை அல்லாஹ் கற்றுத்தந்தான்கிறீங்கள, அந்த கற்றுத்தந்தான் என்று இந்த வசனம் சொல்லுதா இல்லையா? கற்றுத்தந்தது குர்ஆனில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருந்து ஆகணும். குர்ஆனில் இல்லாமல் இது கற்றுத்தந்ததா சொன்னால் பொய்யா போயிடும். அல்லாஹ் கற்றுத்தந்தேங்கிறான், மொத்தத்தையும் தேடி பார்த்தா கற்றுத்தரவே இல்லை அப்படின்னு வருமா இல்லையா? அப்போ கற்றுத்தந்த என்னன்னு கேட்டால், அல்லாஹ் வேற ஒரு வகை மூலம் இதை கற்றுக் கொடுத்துருக்குறான். தொழுகிறது எப்படி என்ற ஜிப்ரீல் நம்ம சொல்கிற ஹதீஸ் மேட்சாவது பாருங்கள். ஜிப்ரீல் வந்தார், தொழுது காட்டினார், நேரத்தை சொல்லி கொடுத்தாரு, தொழுகிற முறையை சொல்லி கொடுத்தாரு, 2 நாள் வந்தார், இப்படிலாம் நிறைய வருதில்ல. இது எல்லாமே அல்லாஹ் வேறு ஒரு வகை மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தொழுகை முறையை கற்றுக் கொடுத்துட்டான் என்று நம்ம சொன்னால் இந்த குர்ஆன் மெய்ப்பிக்கப்படுகிறது. ஏன்னா அல்லாஹ் கற்றுத்தந்தான்ங்கிறோம், கற்றுத்தந்துட்டாங்க. எப்படி கற்றுத்தந்தான்? உள்ளுணர்வுள்ள வகையை போட்டு கற்றுத்தந்திருப்பான். அப்படி அது ரசூலுல்லாஹ் தொழுது காட்டினாங்களே, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள், தொழுகிற முறை பூரா ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்துட்டான். அது மாதிரி ஜிப்ரீல் அனுப்பி தொழுகை நேரங்களையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டான். அப்போ அல்லாஹ் கற்றுத்தந்தவாறு தொழுங்கள்னு சொன்னால், அப்போ வேறு ஒரு வகையை நம்பினாத்தான் அல்லாஹ் கற்றுத்தந்தானான்னு தேடி பார்க்க முடியும். கற்றுத்தந்ததை உறுதிப்படுத்தப்படும். அவை இந்த வசனத்தை மெய்ப்படுத்தும். நீங்கள் கற்றுத்தந்தான் இதை மட்டும் ஏற்றுக்கொண்டு வேறு வகையே இல்லைன்னு சொல்வீர்களேயானால் அல்லாஹ் கற்றுத்தராமல் கற்றுத்தந்ததாக பொய்யா சொல்லுகிறான். அதான் அர்த்தம். கற்றுத்தரவே இல்லையே, குர்ஆனில் இல்லையே. நீங்கள் தான் குர்ஆன் தான் மட்டும்தானே வகிங்கிறீங்க, குர்ஆனை தவிர ஒரு வகை இல்லைங்கிறீங்க. குர்ஆனில் தான் அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தொழுகையை கற்றுத்தந்துட்டேன்ட்டு. பயமற்ற நிலையில் தொழுகிறதை கற்றுத்தந்துட்டேன். பயமாக உள்ள நிலையில் உள்ளது பேசலை. இப்போ பயமற்ற நிலையில் தொழுகிறதை நான் கற்றுத்தந்துட்டேன். அந்த கற்றுத்தந்தவாறு தொழுங்கன்னா கற்றுத்தந்தது எங்கேயும் இல்லை. அப்போ கற்றுத்தந்தது எங்கே இருக்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது காட்டினாங்கல்ல, அதில் தான் இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான்னு எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த வசனம் மெய்ப்பிக்கப்படுகிறது.
அல்லாஹ் வந்து கற்றுக் கொடுத்து விட்டுத்தான் கற்றுக் கொடுத்தவாறு என்று இங்கே சொல்கிறான். நீங்கள் அதெல்லாம் கிடையாதுன்றீங்கன்னா அல்லாஹ் எதையுமே கற்றுக் கொடுக்காம, தொழுகை முறையை கற்றுக் கொடுக்காம கற்றுக் கொடுத்தேங்கிறான். இது எங்கே கொண்டே முடியுங்க? நீங்கள் குரானை மறுக்கிறவங்களாக இருந்தீங்க, நீங்கள் குரானை மறுக்கக்கூடியவர்களாக இப்போ மாறி வருகிறீர்கள். இது ஒரு இந்த சட்டம் வஹி மூலமாக தான் வந்திருக்குன்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இந்த வசனத்தில் இதெல்லாம் ஒவ்வொரு சட்டமாக எடுத்து பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து குரான் அல்லாமல் வேற ஒரு வகை வந்து இருக்குது, அந்த வகை மூலம்தான் அதை அறிந்து கொள்ள முடியும் என்பதற்கு உள்ள சான்றுகளை ஒவ்வொன்றாக பார்க்குறோம். அதில் ஒரு வசனம் என்னென்னு கேட்டால் 2வது அத்தியாயத்தில் 197வது வசனம். இதில் என்ன வசனம்னு கேட்டால் ஹஜ்ஜுடைய மாதங்கள் அஷ்ஹுருல் ஹஜ், அதை பற்றின ஒரு விஷயம். இதில் வந்து ஹஜ்ஜுங்கிறது அந்த ஹஜ்ஜின்றாலே ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்கு பேர் தான். 12 மாதத்தில் ஒரு மாதத்துக்கு பேர் எது? துல் ஹஜ்ஜு, ஹஜ்ஜுடைய மாதம். துல் கஅதா, அதுக்கு முந்தின மாதம். அப்போ வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் பேர் வைக்கிறோம்ல. அப்போ முஹர்ரம் முதல் மாதம், முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆஹிர், ஜமாதுல் ஆஹிர், ரஜபு, ஷஅபான், ரமலான், அப்புறமேலு துல் கஅதா, துல் ஹஜ்ஜு. ரமலான், ஷவ்வால், துல் கஅதா, துல் ஹஜ்ஜு, இதுதான் மாதங்களுடைய பேர். அப்போ ஹஜ்ஜுடைய மாதம்னு ஒரு மாதத்துக்கு பேர் இருக்குது. அந்த மாதத்தில் ஹஜ்ஜு செய்யணும் என்பதில் எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் எல்லோரும் விளங்கிக்கிருவோம். ஹஜ்ஜி மாதத்தில் ஹஜ்ஜி செய்யுங்கள் அப்படின்னா அதில் எந்த குழப்பமும் வராது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இங்கேன்னு கேட்டால், ஹஜ்ஜு என்பது ஹஜ்ஜு என்பது அஷ்ஹுருன் என்கிற வார்த்தை ஷஹ்ருன் என்பதற்கு பன்மை. ஷஹ்ர் என்றால் மாதம், அஷ்ஹுர் என்றால் மாதங்கள். ஹஜ்ஜு என்றால் ஹஜ்ஜுங்கிற கடமை, அஷ்ஹுர் என்றால் மாதங்கள். என்ன மாதங்கள்? மஅலூமாத்துன், அறியப்பட்ட மாதங்களாகும். ஹஜ்ஜு என்பது அறியப்பட்ட மாதங்களில் ஹஜ்ஜு செய்ய வேண்டும் அப்படின்னு வருது. அப்போ நீங்கள் அரபி கிராமர் நம்ம படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அதில் வந்து ஒருமைன்னு ஒன்று இருக்குது அரபியில், இருமைன்னு ஒன்று இருக்குது, பன்மைன்னு ஒன்று இருக்குது. அப்போ அரபு மொழியில் பன்மையாக சொன்னால் குறைஞ்சது 3ன்னு அர்த்தம். தமிழில் பன்மையாக சொன்னால் குறைஞ்சது 2ன்னு அர்த்தம். இப்போ தமிழில் வந்து பேனாக்கள்ங்கிறோம். பேனாக்கள்னால் எத்தனை இருக்குன்னு 2 இருந்தாலே பேனாக்கள்னு சொல்லுவோம் இல்லையா? ஏன்னாட்டா தமிழில் வந்து ஒருமை இருக்குது, இருமை இல்லை, பன்மை தான் இருக்குது. அதே மாதிரி வீடுகள் அப்படிங்கிறோம். வீடுனா ஒரு வீடு, வீடுகள்னால் குறைஞ்சது 2 வீடு, 2 2000 குறைஞ்சது 2 இருக்கணும். அப்போ 2 இருந்தாலேயே பன்மைன்னு நம்ம தமிழ் மொழியில் சொல்லுவோம். அரபியில் என்ன வச்சுருக்குறாங்க என்று கேட்டால், ஒருமைன்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க, அப்புறமேல் இருமைன்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க, அப்புறமேல் பன்மைன்னு வச்சுருக்குறாங்க. அப்போ ஒரு வீடு, 2 வீடுகள், பல வீடுகள். அப்போ வீடுகள்னு மொட்டையாக பன்மையாக சொன்னால் அதுக்கு அர்த்தம் என்ன? குறைஞ்சது 3, 2 வராது, குறைஞ்சது 3. அப்போ ஷஹ்ருன் ஒரு மாதம், ஷஹ்ரானி 2 மாதங்கள், அஷ்ஹுருன் பல மாதங்கள். அப்போ ஷஹ்ருன்னா ஒரு மாதத்தை குறிக்கும், ஷஹ்ரானின்னா 2 மாதத்தை குறிக்கும், அஷ்ஹுர் என்றால் வந்து பல மாதங்கள்னு குறிக்கும். அப்போ ஹஜ்ஜி வந்து பல மாதங்களில் செய்கிறோமா, ஒரு மாதத்தில் செய்கிறோமா? ஒரு மாதம் தானே ஹஜ்ஜுடைய கிரியே இருக்குது. ஹஜ்ஜுடைய கிரியே 8லேருந்து ஆரம்பிக்குது, 13 வந்து முடிஞ்சிருது. இதுதான் ஹஜ்ஜுடைய கிரியுடைய நாட்கள். அப்போ ஹஜ்ஜி என்பது வந்து அதுக்கு என்ன, இந்த மாதத்துக்கு பேரும் வைக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ஜி என்பது துல் ஹஜ்ஜுன்னு பேரையும் போட்டு ஹஜ்ஜுடைய மாதம் என்று பேர் வச்சாச்சு. அப்போ ஹஜ்ஜுடைய மாதம்னு பேரும் வச்சு ஹஜ்ஜுடைய சடங்குகள்லாம் எதில் நடக்குது? அந்த ஒரு மாதத்தில் நடக்குது. துல்ஹஜ்ஜி மாதத்தில் தான் என்ன செய்யணும், அந்த 8ஆம் நாள்லேருந்து உள்ள வேலைகளை ஆரம்பிக்கிறோம். ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களும், அரஃபாவில் தங்குறது, மினாவில் போகிறது, முஸ்தலிஃபாவுக்கு போகிறது, எல்லா அது இந்த தவாஃபு குதும் செய்கிறது எல்லாமே எதில் அடங்கிறது? அந்த கல் எறிதல் அனைத்துமே அந்த 8 to 13க்குள்ளே அடங்கி விடுகிறது. அப்போ ஹஜ்ஜி வந்து ஒரு மாதத்தில் தான் இருக்குது, 3 மாதத்தில் இல்லை. ஹஜ்ஜிங்கிறது ஒரு மாதத்தில் தான் இருக்கே தவிர 3 மாதத்தில் கிடையாது, 2 மாதத்துல ஹஜ்ஜி கிடையாது.
ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இந்த வசனத்தில், ஹஜ்ஜி வந்து பல மாதங்கள், குறைந்தது 3, பலன்னு சொல்லிட்டாலும் குறைஞ்சது தான் வச்சுக்கணும், ஃபஸ்ட்டு 3 தான் வச்சுக்கணும், 3 ஆச்சு இருக்கணும். அப்போ ஹஜ்ஜி 3 மாதம்னு சொன்னால் இது 3 மாதங்கிறது என் குரானில் எப்படி ஹஜ்ஜுடைய 3 மாதத்துடைய ஹஜ்ஜி எப்படி, எந்த 3 மாதம், அந்த 3 மாதத்தில் செய்கிற ஹஜ்ஜுடைய வேலை என்ன, குரான்லேருந்து சொல்லணும். குரான் மட்டும்தானே போதுங்கிற. அப்போ குரானில் இருந்து என்ன காட்டணும்னு கேட்டால், ஹஜ்ஜுடைய மாதங்கள் 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், நீ 3 குறைச்சி நான் வச்சுக்கிறோம். ஹஜ்ஜுடைய மாதங்கள் 3ன்னு வச்சுக்க. 3 ஹஜ்ஜுடைய மாதங்கள் எது, அதை நீ காட்டணும். அந்த 3 ஹஜ்ஜுடைய மாதங்கள்லையும் ஹஜ்ஜுடைய வேலை என்ன இருக்குது சொல்லணும். அப்போ ஹஜ்ஜிங்கிறத வந்து 3 மாதங்கள் செய்யலாம், அந்த 3 மாதங்கள் எதுங்கிறத நீ சொல்லணும். அந்த 3 மாதங்களில் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன என்றும் சொல்லணும். சொல்ல முடியுமா? குரான் மட்டும் போதுன்னா சொல்ல முடியுமா? ஹதீஸுங்கிறத கொண்டாந்து இதில் வைக்காமல் இந்த வசனத்துக்கு யாருக்கும் விளக்கம் சொல்ல முடியாது. ஹஜ்ஜி பல மாதங்கள் இப்படி ஹஜ்ஜி வரும், பல மாதம் ஹஜ்ஜே கிடையாத, 1 மாதம் தானே ஹஜ்ஜி அப்படின்னு வருது. அப்போ இதுக்கு வந்து என்னன்னு கேட்டால், நம்ம குரான் மட்டும் போதுங்கிறீல்ல, அப்போ குரானை வச்சு நீ அதை விளக்கணும்ல. இதை குரானை வச்சு தான் நம்மளை வேற எங்கேயும் போயிடக்கூடாது. குரானை வச்சு நீ என்ன விளக்கணும்னு கேட்டால், ஹஜ்ஜி பல மாதங்கள் இருக்கிறது என்பதற்கு என்னென்ன மாதம் அதை சொல்லு. அந்த மாதங்களில் ஹஜ்ஜுடைய வேலை என்ன இருக்குது, ஏதாவது வேலை இருக்குதா என்று கேட்டால் சொல்ல முடியாது. ஆனால் ஹதீஸுகளில் என்ன வருது, இது ஹஜ்ஜுடைய மாதங்கிறது அதாவது தொடர்ச்சியாக ஷவ்வால், துல்காதா, துல் ஹஜ்ஜி, அந்த 3 மாதங்களும் ஹஜ்ஜுடைய மாதங்கள்னு இருக்குது. அப்போ அந்த மாதத்தில் என்ன ஹஜ்ஜி நடக்குது என்று கேட்டால், ஹஜ்ஜிங்கிறது வந்து 3 வகையான ஹஜ்ஜி இருக்குது. நல்லா விளங்கிக்கிறங்க. 3 இதெல்லாம் ஹதீஸுகளில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த விளக்கத்தில் இருந்து நம்ம கிடைக்கிறது என்னது, ஹஜ்ஜிங்கிறது வந்து 3 வகை இருக்குது. ஒன்று வந்து இஃப்ராது என்றால் ஹஜ்ஜை மட்டும் செய்வது, அது ஒரு வகை. அதாவது ஒரு 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 எஹ்ராம் கட்டிட்டு போய் ஒரு பிரயாணத்தில் ஹஜ்ஜை மட்டும் செஞ்சுட்டு வருவது, அது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், கிரான் என்று ஒரு வகை இருக்குது. இஃப்ராதுன்னா தனித்ததுன்னு அர்த்தம், தனி ஹஜ்ஜி மட்டும். கிரான் என்று ஒரு ஹஜ்ஜி இருக்குது. கிரான்டா என்னது, ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே ஒரு உம்ராவிலே ஒரு எஹ்ராம்லே செய்கிறது. ஒரு எஹ்ராம் கட்ட வேண்டியது, உம்ரா செய்ய வேண்டியது, அப்படியே ஹஜ்ஜையும் செய்ய வேண்டியது, அது ஒரு வகை கிராண்டா சேர்த்து செய்தல் என்று சொன்னால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து, இதெல்லாம் துல் ஹஜ்ஜில் செஞ்சுட்டு போயிடலாம். இன்னொரு ஹஜ்ஜி இருக்கிறது, அது வந்து தமத்துங்கிற ஹஜ்ஜி. தமத்து ஹஜ்ஜின்னா என்னன்னு கேட்டால், நீங்கள் ஹஜ்ஜிக்காக வேண்டி போகிறீங்கல்ல, போகிறது வந்து ஹஜ்ஜி மாதத்துலேயும் போகலாம். நீங்கள் விரும்புனீங்கன்னா அதுக்கு முந்தின மாதம் இருக்குல்ல, அப்போ நீ ஹஜ்ஜிக்கு போகலாம், துல்காதாவில் போகலாம். நீங்கள் விரும்புனா அதுக்கு முந்தின மாதம் இருக்குல்ல, ஷவ்வால், அதுலேயும் போகலாம். அப்போ ஹஜ்ஜிக்கு போயிட வேண்டியது. போய் பிரயாணம் பண்ணி போய் என்ன செய்கிறோம், உம்ரா எஹ்ராம் கட்டி உம்ரா செஞ்சுருவோம். உம்ரா செஞ்சுட்டு எஹ்ராமிலேருந்து விடுபட்டுட்டு ஹஜ்ஜுடைய டைம் வர்ற வரைக்கும் அந்த ஊரில் தங்கி இருப்பது, மக்காவுலையே. அதாவது எஹ்ராமுடைய எந்த சட்டத்தும் கட்டுப்படாமல் தங்கி இருக்கிறது. வந்து ஹஜ்ஜுடைய டைம் வந்தவுடனே, துல்ஹஜ் மாதம் வந்த உடனே, 8ஆம் நாள் வந்த உடனே ஹஜ்ஜுக்கு இன்னொரு எஹ்ராம் கட்டிட்டு ஹஜ்ஜை செய்கிறது. அப்போ இந்த தமத்துங்கிற ஹஜ்ஜு செய்ய நினைக்கிறவர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டால், 3 மாதத்துக்கு முன்னாடியே அந்த ஹஜ்ஜுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து போக வேண்டியது, செவ்வாலில் போக வேண்டியது, போய் எஹ்ராம் கட்டி ஒரு உம்ரா செய்ய வேண்டியது, எஹ்ராம்லேருந்து விடுபட்டுற வேண்டியது, உள்ளூர் வாசி மாதிரி ஆகிக்கொள்ள வேண்டியது. அவங்களுக்கு கணவன் மனைவியாக போயிருந்தாங்கன்னா அவங்க தாம்பத்தியத்தோடு ஈடுபட்டுக்கிறலாம். அந்த மாதிரியான எல்லா சலுகையும் உங்களுக்கு இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து ரெண்டையும் நியத்து பண்ணி போயிட்டதுனால எது வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணணும், துல்ஹஜ் மாதம் வர்ற வரைக்கும் ஷவ்வால் பூரா சும்மாவே இருக்கணும்.
துல்காதா மாதம் வரும், அப்போவே அங்கே தான் இருக்கணும், திரும்பி வந்துடக்கூடாது. துல்ஹஜ் மாதம் வந்த உடனே ஹஜ்ஜுக்கு என்ன செய்யணும், எஹ்ராம் கட்டி ஹஜ்ஜையும் செய்யும். ஒரு பிரயாணத்தில் 2 எஹ்ராம் மூலம் 2ஐயும் செய்வது. இப்படி செய்யக்கூடியவர்களுக்கு என்ன செய்யும், பல மாதங்கள்னு வந்துடும். அதாவது தமத்து ஹஜ்ஜு செய்கிறவர் ஷவ்வால்லையும் போகலாம், அல்லது ஹஜ்ஜுடைய மாதத்துக்கு ஒரு 10 நாளைக்கு முந்தி கூட போகலாம், துல்காதாவுடைய ஆரம்பத்தில் வேணாலும் போகலாம். ஒருத்தன் ஷவ்வால்லே போகிறான்ட்டு வைங்க, அவனுக்கு பல மாதங்கள் வந்துடும். யாருக்கு வரேன், ஹஜ்ஜி இஃப்ராது ஹஜ்ஜி செய்கிறதா இருந்தால் ஹஜ்ஜி மட்டும்தானே செய்ய போகிறான். அவன் ஷவ்வால் துல்காதெல்லாம் போய் வேலை இல்லை, அவன் ஹஜ்ஜி மாதம்தான் போகணும். போய் ஹஜ்ஜை ஏறாம் கட்டி ஹஜ்ஜை செஞ்சு முடிச்சிடணும். அவனுக்கு ஹஜ்ஜி மாதம் மட்டும்தான் ஹஜ்ஜி. கிரானா செய்கிறான், ஒரே எஹ்ராமில் 2ஐயும் செய்கிறான், ஒரு உம்ரா ஒரு ஹஜ்ஜை செய்கிறான். அவனும் முன்னாடி போக முடியாது, ஹஜ்ஜில் தான் ஹஜ்ஜி மாதத்துக்கு போகணும். ஒரு உம்ரா எஹ்ராம் கட்டணும், எஹ்ராமோட தான் புள்ள நுழைவாங்க, எஹ்ராமோட போகிறாங்க, உம்ராவை செய்யணும். அதை ஒட்டி அப்படியே ஹஜ்ஜையும் செஞ்சுருவாங்கன்னு சொன்னால் அப்போ அவங்களுக்கும் ஹஜ்ஜி மாதம் ஹஜ் ஒன்று தான். இஃப்ராதா செஞ்சாலும் ஹஜ்ஜு ஒரு மாதம்தான், துல்ஹஜ் மாதம். 2ஐயும் சேர்த்து செஞ்சாலும் கிரானா செஞ்சாலும் ஒரு மாதம்தான். 3 மாதம் யாருக்கு வரும், 2 மாதம் யாருக்கு வரும் என்று கேட்டால், அவங்க தமத்து முறையில் நாங்கள் இந்த பிரயாணத்தில் போய் ஒரு உம்ராவை செய்து விட்டு எஹ்ராமிலிருந்து விடுபட்டு ஹஜ்ஜுக்காக அங்கே காத்திருந்து 1 மாதம் 2 மாதம் காத்திருந்து ஹஜ்ஜி வந்தவுடனே அதுக்கு ஒரு எஹ்ராம் பண்ணி நாங்கள் ஹஜ்ஜி செய்கிறது, இப்படி நியத்து பண்ணி ஒருவர் போவாரையானால் அப்படிப்பட்டவர்களுக்கு 3 மாதங்கள் வரைக்கும் ஷவ்வாலுக்கு வந்து போகக்கூடாது, அறியப்பட்ட மாதங்கள். இப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கும் பொழுது பன்மையாக சொன்னதுடைய அர்த்தம் எங்களுக்கு விளங்குறது. ஹதீஸ் படி பார்த்தோம்னு சொன்னால் ஹஜ்ஜி ஒரு மாதங்கிறது கிடையாது, பல மாதம் இருக்குது, 3 மாதம் இருக்குது. எந்த ஹஜ்ஜி இருக்குது என்று கேட்டால் அவர் தமத்து ஹஜ்ஜிங்கிறது அவர் ஒரு ஹஜ்ஜுடைய நீயத்தோடு போயிட்டார்ல, உம்ராவை ஹஜ்ஜியும் இடைவெளி விட்டு செய்கிறன்னு நீயத்தோடு போயிட்டார். உம்ராவை செஞ்சுட்டு எஹ்ராமில் விடுபட்டாலும் அவர் ஹஜ்ஜிக்காக தானே போனார், வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரா இல்லையா, அவர் ஹாஜி தான். அப்போ அது முடிகிற வரைக்கும் ஹஜ்ஜு செய்கிற வரைக்கும் அவர் ஹாஜியாக இருப்பார். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஹஜ்ஜுடைய ஒரு பிரயாணம் பண்ணி போகிறது தானே ஹஜ்ஜி. இந்த 3 மாதங்கள் அவருக்கு ஹஜ்ஜி மாதங்கள் ஆகிவிடுகிறது. அப்போ பல மாதங்கள்னு சொல்லுவது இப்படி ஒரு வகை இருக்குது ஹஜ்ஜில், இந்த தமத்துவ முறையான ஒரு ஹஜ்ஜு ஒன்று இருக்குது அப்படிங்கிறதையும் அதனுடைய விவரங்களையும் அறிந்து கொண்டோமையானால் இந்த விவரங்கள் ஹதீஸுகளில் கிடைக்கிறது. ஹதீஸை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் பல மாதங்கள் கரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, வேணான்றீங்க, எது வேணாம், ஹதீஸு வேணான்றீங்க. வேணான்னு என்ற கருத்து பிரகாரம் என்ன செய்றீங்க, ஹஜ்ஜுடைய மாதங்கள் பன்மையாக சொன்னது காரணம் சொல்லு. பல மாதங்களில் என்ன ஹஜ்ஜு இருக்கிறது அது குர்ஆன்லேருந்து காட்டணும். பல மாதங்களில் ஹஜ்ஜி இருக்குன்னு அந்த பல மாதங்கள் எதுங்கிறதையும் எடுத்து காட்டணும். அந்த பல மாதங்களுடைய ஹஜ்ஜுடைய மாதம்னு சொல்லுவதற்கு ரீசன் என்ன அதையும் சொல்லணும். எங்கே இருந்து சொல்லணும், இந்த செய்கிறாங்கல்ல பார்க்குறோம்ல அப்படி சொல்லக்கூடாது, குர்ஆன்லேருந்து சொல்லணும். குர்ஆன்லேருந்து சொல்ல ஏழாதுன்னா என்ன அர்த்தம், அப்போ ஹஜ்ஜுடைய விஷயம் பல மாதங்கள் என்கிற ஒரு விஷயத்தை ஹதீஸுகள் மூலம்தான் விளங்கவே முடிகிறது. ஹதீஸ் வேணான்னு சொல்லிவிட்டால் ஹஜ்ஜி பல மாதம் என்கிற பொய்யா போயிடும். என்னங்க ஒரு மாதம் தான் ஹஜ்ஜி மறைய பல மாதம்னு வருது, அந்த நுணுக்கமான ஒரு விஷயம் அதில் அடங்கி இருக்கிறதுனால பல மாதங்கள் நல்லா சொல்லி காட்டுறான். அது ஒரு விஷயம், இது ஒரு வகை இருக்குங்கிறது ஆதாரம். அதே மாதிரி இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் மாதங்களுடைய எண்ணிக்கையை பற்றி இந்த வசனம் பேசுகிறது. இது எங்கே வருது, 9:36 வருது. 9வது சூறாவில் 36 வசனத்தில் வருகிறது. என்ன வருதுன்னு கேட்டால் இன்ன இத்தத்தை ஷுஹூரி, இத்தத்துண்டா எண்ணிக்கை, ஷுஹூர்ண்டா ஷஹர் என்பதற்கு 2 ஜம் இருக்கிறது. அஷுஹூர் என்றும் சொல்லலாம், ஷுஹூர் என்றும் சொல்லலாம். ஷஹர்ண்டா மாதம், அஷுஹுருன் மாதங்கள், ஷுஹூருன் மாதங்கள். அப்போ ஷுஹூருங்கிற வார்த்தை மாதம்தான். அப்போ இன்ன இத்தத்தை ஷுஹூரி மாதங்களின் எண்ணிக்கை, இந்தல்லாஹி அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் எண்ணிக்கை 12 ஆகும். 12 ஷஹ்ரன் 12 மாதங்களாகும். அல்லாஹ்விடத்தில் மாதங்கள் எண்ணிக்கை எத்தனை, 12. ஃபீ கிதாபில்லாஹி அல்லாஹ்வுடைய பதிவேட்டில்
யௌம கலக்க சமாவாத்தி உள்ளர், வானங்களையும் பூமியும் படைத்த நாளிலேயே மாதங்கள் 12 நல்லா எழுதி வச்சுட்டான். மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்பதை வானம் பூமியை படைக்கும் போதே அல்லாஹ்வுடைய பதிவேட்டில் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு மின்ஹா, அந்த 12இல் உள்ளது அர்பஅத்துன் ஹுர்முன், 4 மாதங்கள் புனிதமானவை. 4 மாதங்கள் புனிதம். 12 மாதம் அல்லாஹ்வுடைய ஏற்றில் இருக்கிறது மாதங்களுடைய எண்ணிக்கை. இந்த மாதங்களில் வந்து 4 மாதம் புனித மாதம். 4 மாதம் புனித மாதம்னா என்ன? அந்த புனித மாதத்தில் போர் செய்யக்கூடாதுன்னு பின்னாடி வருது. அந்த 4 மாதத்தில் யுத்தம் செய்யக்கூடாது. புனித மாதம்னா என்ன அர்த்தம்? ரமலான் கூட இல்லை வராது எனக்குதா. ரமலான்லாம் பத்ர் போர் நடந்தது, மக்கா வெற்றி நடந்தது. அதெல்லாம் வந்து ரமலான் நடக்குது. அது கூட புனித மாதத்தில் வராது, இந்த புனித மாதத்தில் வராது. 4 மாதம் புனித மாதம்னு வருதுல. புனித மாதம் 4ன்னு சொல்வதாக இருந்தால் அந்த 4 புனித மாதம் எது என்பதை குரான்லேருந்து காட்டணும். குரான் இல்லாமல் தான் எல்லாம் வழங்கிடும்ல. குரானில் எல்லாம் வழங்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய விளக்கம் தேவையே இல்லை, அதுவே தன்னைத்தானே முழுசாக விளக்கிறோம் என்று வாதம் பண்ணினால் மின்ஹா அர்பஅத்துன் ஹுர்முன், அவற்றில் 4 மாதங்கள் வந்து புனிதமானது அப்படின்ட்டு அல்லாஹ் குரானில் சொல்கிறான்ல. இதை நம்பணும்ல. 4 மாதத்தில் நம்ம சண்டை போடாமல் இருக்கணும்ல. 4 மாதம் புனிதமானது, அதில் என்ன செய்யக்கூடாது? போர் செய்யக்கூடாதுன்னு பின்னாடி வருது. அந்த 4 மாதங்களில் வந்து நம்ம யுத்தம் செய்யக்கூடாது என்று தடுக்கப்பட்டிருக்கிறோம். அந்த மாதிரியான நமக்கு ஒரு கடமையும் அதில் இருக்குது. சும்மா தெரிஞ்சு வச்சுட்டு போகிற விஷயம் இல்லை. அந்த 4 மாதங்களில் ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. அப்போ 4 மாதங்களில் போர் செய்யக்கூடாது என்றால் அந்த 4 மாதம் எது என்று சொல்லி இவர்கள் வந்து குரான்லேருந்து இந்த ஒரு வசனத்துக்குள்ளே உளுந்துருவாங்க. அவங்க 4 மாதம் எடுத்துக்காட்ட இயலாது. 4 மாதம் புனித மாதம்ங்கிறீங்கள, என்னென்ன மாதம் சொல்லு? எந்த 4 மாதம்? 4 மாதம் லிஸ்ட்டு வேணுமா இல்லையா? எந்த 4 மாதம் என்று அவர்களுக்கு குரான் மட்டும் போதுங்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த ஒரு கேள்வி கேளுங்க, கியாமத் நாள் வரைக்கும் பதில் சொல்ல முடியாது. இந்த ஒரு கேள்வியை நான் கேட்கல, இவங்க என்றைக்கு உண்டானாங்களோ அன்னையிலேருந்து கேட்குறாங்க. இந்த கேள்வியை வந்து நம்மளை புதுசாக கேட்கல. 4 மாதம் எடுத்து காட்டுங்கிற இந்த கேள்வி வந்து கிட்டத்தட்ட 1200 வருஷங்களாக கேட்கப்படுகிறது. எப்போ இந்த குரான் மட்டும் போதுன்னு ஒரு கூட்டம் ஒன்று கத்த ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலிருந்தே என்ன செய்யப்படுகிறது? இந்த கொஸ்டின் கேட்கப்படுகிறது. இதுக்கு வந்து 12 நூற்றாண்டு இல்லை, இன்னொரு 12 நூற்றாண்டு போனாலும் அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. இல்லை, என்ன இல்லை? 4 மாதம் எதுன்னு குரானில் இல்லை. மொத்தத்தில் மாதங்கள் பேர் கூட குரானில் அத்தனை மாதம் பேருமே இல்லை. 12 மாதம் பேராச்சு குரானில் இருக்குதா? இல்லை. அப்போ மாதங்களுடைய எண்ணிக்கை 12ங்கிறது அது கூட நீங்கள் வழக்கத்தில் வந்துருச்சுன்னு சொல்லிடுவாங்க. இந்த 12 இருக்குல்ல அப்படின்றாங்க. அதை விட்டு புனித மாதம்ன்றதுக்கு ஒரு டைட்டில் கொடுத்து நம்பணுமே. இன்னென்ன மாதம் புனித மாதம் அப்படின்னு சொல்லி அந்த மாதத்தில் யுத்தம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிட்டால் நான் இப்போ கடைப்பிடிக்கணும். இப்போ எனக்கு சொல்லு, புனித மாதம் எதுன்னு சொல்லு. சொல்ல இயலாது. உளருவாங்க. என்ன சொன்னாலும் உடலாக தான் இருக்கேன், அது வரலாறுல இருக்குல்ல அப்படிம்பாங்க. இப்படி உளருவாங்க. அடே குரான் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் வேணாமா, வரலாறு வேணுமா? ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை ஏற்றுக்கிற மாட்டாங்களாம். 4 மாதம் புனிதமானது என்று சாதாரண மனிதர்கள் சொன்ன வரலாறுல இருக்குமா, அதை ஏற்றுக்குருவாங்களாம். அல்லாஹ்வுடைய ரசூலோட அவன் எவனோ சொன்னதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அங்கே கொண்டு தள்ளிடுவாங்கல. நீ சொல்கிறது பதில் எங்கேருந்து சொல்லணுன்னு? 4 மாதம் புனிதம் என்பதை குரான்லேருந்து நீ காட்டணும். காட்ட முடியுமா? காட்ட முடியாது. அப்போ இந்த ஒரு வசனத்துக்கு பதில் இல்லைன்றவுடனே அடிபட்டுறாங்க. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.